வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் 700 எம்பிபிஎஸ் சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் ஒரு எதிர்பார்ப்பு, நமக்கு சீட்டு கிடைச்சிட்டாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 22 எஸ்எஃப் காலேஜில் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை இந்த வீடியோ கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க, நம்ம தமிழ்நாட்டில் 3rd ரவுண்டில் சீட்டு கிடைச்சா கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக போயிடும். அந்த பிரச்சனையும் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்குது. நீங்கள் அடுத்த ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்கிற ஒரு ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இதுவே ஃபைனல் ரவுண்டு. ஸோ இவ்வளோ சீட்டு உள்ளே வந்திருந்தாலும் நமக்கு ப்ராப்ளமும் நிறையா இருக்குது. சேம் டைம் சார் இந்த சீட்டு மட்டும்தானா, இன்னும் நிறையா சீட்டு வருமானு கேட்டிங்கன்னா, நான் இந்த வருஷம் டோட்டலாகவே 700 சீட்டு உள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறேன். டோட்டலாக புதிய சீட்டு. ஆல்ரெடி இப்போ சில மாணவர்கள் 2வது ரவுண்டில் காலேஜ் கிடச்சி கூட போய் ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ப்ரைவேட் காலேஜ்லலாம் போய் ஜாயின் பண்ண போனால் அவங்க கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் சொல்லியிருக்கேன் 4.5 லட்சம் டியூஷன் ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டானா 5 லட்சம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீஸு நிறையா கேட்குறாங்க. அந்த ஃபீஸெல்லாம் காலேஜுக்கு போய் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்குது. அவங்களால முடியலை, நிறையா ப்ராப்ளத்துக்கு உள்ளாகிறாங்க. சில பேர்லாம் சீட்டு கிடச்சுமே போய் ஜாயின் பண்ணாமலாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய இடங்களும் வரும். சேம் டைம் நமக்கு 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் சீட்டு கிடச்சி ரிசைன் பண்ணியிருப்பாங்க சில பேர், ஏதோ ஒரு காரணத்தினால. ரிசைன் பண்ணவங்களுடைய இடங்களும் நமக்கு 3rd ரவுண்டுக்கு வரப்போகுது. சரி, எது எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்னுடைய ப்ரிடிக்ஷனை நான் உங்களுக்கு கடகடன்னு சொல்லிடுறேன். உங்களை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் காலேஜில் கிடைச்ச கடைசி க்ளோசிங் கட் ஆஃப். அப்படி பார்க்கையில் ஓசிக்கு நான் எதுவும் சொல்லலை. பிசிக்கு 476 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. சரி, ஒரு 10 மார்க் கம்மி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது 466 மார்க் வரைக்குமே இன்னும் ஒரு 562 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கான வாய்ப்பு தான் மிக 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 அதிகம். சரி, இந்த 562 பேரில் பணம் கட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னா, சரி ஒரு 450 மார்க் வரைக்கும் பார்ப்போம்னா அவங்களில் 1470 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மார்க்குள்ளே இருக்காங்க, இந்த கம்யூனிட்டிக்குள்ளே. அப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு 466 மார்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 562 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அதிகம் அதிகம். இவ்வளோ பேரை தாண்டில இன்னும் குறையணும் கட் ஆஃப் அந்த மார்க், நீட்டு மார்க். சரி, இது பிசிக்கு சொல்லிட்டேன். பிசிஎம்முக்கு 470 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. சரி, ஒரு 10 மார்க் கம்மி பண்ணி பார்க்கலாமேன்ட்டு 460 வரைக்கும் பார்க்கையில் 76 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இவங்களுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. அதே வேளையில் 450 வரைக்கும் அவங்களால பணம் கட்ட முடியலை. சரி, ஒரு 450 மார்க் வரைக்கும் பார்க்கலான்னா ஒரு 144 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கான வாய்ப்பு தான் எனக்கு தெரிஞ்சு 460 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 76 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வாய்ப்பு மிக அதிகம். அடுத்து எம்பிசிக்கு 473 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. சரி, ஒரு 10 மார்க் கம்மி பண்ணிக்கலான்ட்டு 463 மார்க் வரைக்கும் பார்க்கல 346 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, இன்னும் ஒரு 450 வரைக்கும் வச்சு பார்க்கலாமேனா அதுக்குள்ளே ஒரு 848 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க டோட்டலாக. அப்போ அவங்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 463 அந்த 346 ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே சீட்டு கிடச்சிரும். அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, ஒரு எஸ்சிக்கு 411 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. சரி, ஒரு 10 மார்க் கம்மி பண்ணிக்கலான்ட்டு 400 மார்க் வரைக்கும் பார்த்தா அதில் ஒரு 235 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அப்போ அதுக்கு கீழே வராதா சார்னா, சரி ஒரு அதிலேயே பணம் கட்ட முடியாமல் சில பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஒரு 390 வரைக்கும் வருதுன்னா 390 பார்த்தீங்கன்னா 393 பேர் இருக்காங்க அந்த மார்க்குள்ளேயே. ஸோ அப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 400 மார்க்குள்ளேயே 235 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால இவங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. எஸ்சிஏக்கு 367 மார்க்குக்கு கிடச்சிருக்கு. சரி, ஒரு 10 மார்க் குறைச்சிடலாம் அப்படின்னு பார்த்து 357 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கான வாய்ப்புக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, அவங்களால பணம் கட்ட முடியல, இன்னும் கொஞ்சம் கீழே வருதுன்னா 350 மார்க் வரைக்கும் 62 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 357 மார்க்குள்ளேயே 34 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். எஸ்டிக்கு 364 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. ஒரு 20 மார்க் கம்மி பண்ணிக்கலாமே, ஏன்னா எஸ்டிங்கிறது ரொம்ப கம்மி. அப்போ 344 வரைக்கும் பார்க்கல ஒரு 17 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேன். இது கவர்மெண்ட் கோட்டா. அப்படியே மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு எடுத்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸில் நமக்கு 434 மார்க்குக்கு தான் சீட் அலாட் ஆகிருக்கு. சரி, இன்னும் ஒரு 10 மார்க் கம்மி பண்ணிக்கலாமேன்னு பார்க்கல 434 மார்க்லேருந்து 424 மார்க்குள்ளேயே இன்னும் ஒரு 840 பேர் இருக்காங்க. அதில் 15 லட்சம் ரூபா கட்டுறதுக்கு யாராலலாம் முடியலை அப்படிங்கிறத நமக்கு தெரியல. அது பொறுத்து தான் பார்க்கணும். சரி, 424 மார்க்கில் பணம் கட்ட முடியாமல் இந்த 840 பேர் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன். இன்னும் கீழே வருதுன்னு வச்சுங்க, ஒரு 400 மார்க் வரைக்கும் 400 மார்க் வரைக்கும்
பார்க்கையில் 2770 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 400 மார்க்லேருந்து 434 மார்க்குள்ளே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இதுக்கு கீழெல்லாம் இறங்கி வருவதற்கான வாய்ப்பு சுத்தமாகவே இல்லை. ஸோ இதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக, ஏன்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த 4.5 லட்சம் 15 லட்சத்தெல்லாம் விட அதிகமாக கேட்குறாங்க பணம். உங்களுக்கு சார் எங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், நான் பணம் கட்டுறதுக்கெலாம் நாங்கள் ரெடி, ஸோ நீங்கள் சொன்ன ரேஞ்சுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு காலேஜை பற்றின இன்ஃபர்மேஷன் சுத்தமாக தெரியலை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வேணும்னா, ஏன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நமக்கு ஒரு 250 சீட்டு வந்திருந்தாலுமே அந்த பக்கம் போகிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையுமே அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கொஞ்சம் கூடுதலாக வாங்குறாங்களாம். ஸோ அதுவுமே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனுடைய கட் ஆஃபும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் எதுவுமே ஆரம்பிக்கலை. பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. எந்த அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டேன். சாய்ஸ் ஃபில்லிங் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் சீட்டு வர 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கனால இங்கே டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா மாணவர்களை குழப்பிடக்கூடாது. கிராமத்துலேருந்தெல்லாம் நிறைய பேர் படிக்கிறவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு குழப்பமாயிரும். ஒரு டேட்டை சொல்லிட்டு டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருந்தால். அதனால தான் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. 7.5% மாணவர்களுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். பொறுத்து இருந்து பார்ப்போம். சீட் மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் எதாக இருந்தாலும். பாய், தேங்க்யூ.